உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நீ வேணுங்களே தான் அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. தேவை பட்டோ நான் பண்ற பட்டோ. பட்டுவா மறுபடியும் அது அவர் பேர் அரவிந்த் மெய்கண்டன் தான் மேட்ரிமோனியில் பார்த்தேன், உங்கள் இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி பேசினது. அதுக்கப்புறம் தான் அவங்களே வாட்ஸ்அப்பில் வந்துட்டாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மேட்ரிமோனியல் சைட்டில் உங்கள் பேர், உங்கள் படிப்பு, ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஓகே, பட் ஃபோன் நம்பர், அப்பா அம்மா நம்பரை கொடுக்காம ஏன் உங்கள் நம்பர் கொடுத்தீங்க? 2 months கிட்ட அவங்க நல்லாவே ரொம்ப கேரிங்காக டெய்லி பேசுகிறது. கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு அது கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு ஒரு 7 lakh கிட்ட இது பண்ணுறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். 2 monthsல உங்களுக்கு அவரை பிடிச்சிருச்சா? டவுட்டே வரல. ஃபர்ஸ்ட் எனக்கு 2 lakhs தான் சொன்னாங்க. 7 lakhs கேட்குறாங்க. நான் வீட்டிலலாம் அரேஞ்ச் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ ஒரு 2 lakh மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் போக 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 ஆப் லோன்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும், நான் தான் கட்ட போகிறேன், நீ எனக்கு இது ஹெல்ப் மட்டும் பண்ணு, ஏன்னா இது நம்ம லைஃப்க்கு தான். அவங்க தான் எனக்கு சொல்லியுமே தராங்க. எனக்கு ஆப் லோன் பற்றி நோ ஐடியா. இப்போ அரவிந்துக்கு ஐசிஎஃப்ல வேலை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் மொத்தமாக நீங்கள் கொடுத்தீங்க? 7 lakhs போட்டிருக்கேன். ஐசிஐசியில் எடுத்திருக்கேன். தென் ஆப் லோன்ஸ், மணி வி, கிரெடிட் பி, கேஷி அப்படின்னு சொல்லி ஆப் லோன், அதுவுமே அவங்க தான் சொன்னாங்க. காதல்ன்ற ஒரு போதை மூளையை திங்க் பண்ண வைக்காது, நம்மளுடைய அறிவை மழுங்கடிச்சிருது. அங்கே யோசிக்கணும்ல நம்ம. 2 years அவங்க கான்டாக்டில் தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு டே வந்துட்டு நான் இந்த மாதிரி உனக்கு ஃபுல்லாக அமௌண்ட் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே இது பண்ணிடுறேன், நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கான்டாக்டில் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் தான் நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது லைஃப். இப்போ உங்கள் பையன்கிட்ட அதை பற்றி கேட்டிங்களா? இல்ல மேடம், கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாசமா பையன்கிட்ட பேசவே இல்லை மேடம். அவன் நம்பர் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றான். பிசி எனக்கு. எங்கே போனார் உங்கள் பையன் உங்கள் வீட்டை விட்டு? வீட்டு விட்டு போய் இப்போ ஒரு 3 வருஷமா இல்லை மேடம். அவன் 3 வருஷமாவா? கட்டிக்க தான் போறீங்கன்னா கூட இடையில மரியாதையோ பணமோ எதுவா இருந்தாலும் அது மியூச்சுவலா இருக்கணும், கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் கிவிங் மட்டும்தான் இருக்கு, பாசமும் நான் தான் கொடுப்பேன், பணமும் நான் தான் கொடுப்பேன், திருப்பி எடுத்துக்கிறது எனக்கு இல்லை அப்படின்னா வீட்டில் போய் கேட்போம். அப்போ தான் நான் வீட்டுக்கே போகிறேன். அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க கசின் ஒருத்தவங்க மாடியில் இருந்தாங்க. அந்த பையன் வந்துட்டான், உங்களை மாதிரி தான் அவன் 4-5 பொண்ணுங்க கிட்ட லவ் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மணி வாங்கியிருக்கான், உங்ககிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படி தான் அவன் கேட்டான். ஸோ அரவிந்த் கிரிக்கெட் விளையாண்டு நிறைய கப்பெல்லாம் வாங்கி வச்சு அந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்ச உடனே மேட்ரிமோனியல் வரணும் இருந்தாலும் இவரை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க பத்மா. ஆனால் ஏமாற்றம். அவனை விட்டுருன்ட்டாங்க வீட்டில். போன பணமும் போட்டு அந்த மானத்தை வாங்காத, ஸோ பணம் தானே போயிட்டு போகுது, அப்படியே விட்டுரு, நாங்கள் வேற ஏதாவது உனக்கு வேற பையனை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்கள் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களால் ஏன் விட முடியல? திருமணத்திற்கு வரன் பார்க்குறீங்களா? மேட்ரிமோனியல் சைட்டில் வரனை தேடுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சைட்டில் பதிஞ்சு வைக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆப்போசிட்டை ஏமாத்துறதுக்குனே மேட்ரிமோனியல் சைட்டில் பதிஞ்சு வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மேட்ரிமோனியல் சைட்டில் வரன் தேடும்போது அந்த குடும்பத்தில் பெற்றவங்க இருந்து அவங்க அந்த வரனை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா அந்த பின்புலத்தை அந்த குடும்பத்தோட பேக்ரவுண்டை விசாரிக்கிறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யங்ஸ்டர்ஸ் பெற்றவங்க கொஞ்சம் எஜுகேஷன் இல்லை பெற்றவங்களுக்கு அதில் பார்க்க தெரியாது, டெக்னாலஜி வைஸ் அவங்களுக்கு தேட தெரியாது. அப்படிங்கும்போது யங்ஸ்டர்ஸே நிறைய வீடுகளில் மேட்ரிமோனியல் சைட்டில் வரனை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி தேர்ந்தெடுக்கும்போது ஏமாற்றணும் அப்படின்னு பதிஞ்சு வச்சு அதன் மூலியமாக பெண்களை தேடி ஏமாத்தினா என்ன பண்ணுறது? அப்படி ஒரு மேட்ரிமோனியல் ஸ்கேமில் சிக்கிக்கிட்ட பெண் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஸோ இதை பார்க்குறவங்க மேட்ரிமோனியல் சைட்டில் வரன்னு தேடுறீங்களா? ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ பேசலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம். ஸோ நீங்கள் மேட்ரிமோனியல் சைட்டில் எப்போ பதிஞ்சு வச்சிங்க? வரன் எப்போ தேட ஆரம்பிச்சிங்க? 2022 பதிஞ்சு வச்சேன் மேம். அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். பேரண்ட்ஸால் அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ண முடியாததுனால சரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு எப்படி கம்பேட்டபிளான மேட்ச் வருது, ஸோ எஜுகேஷன் வைஸ் தென் ஜாப் வைஸ் இதாகிறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தது. அப்பா அம்மாவுக்கு தெரியுமா நீங்கள் மேட்ரிமோனியல் அம்மாவுக்கு அவங்க சொன்ன இந்த மாதிரி நானே இது பண்ணுறேன், வரப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், கான்டாக்ட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தது. உங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை நீங்கள் மேட்ரிமோனியல் சைட்டில் தேர்ந்து நிறையா. ஆமாம். அவரோட பேர் என்ன பண்ணார்? அவர் பேர் அரவிந்த் மெய்கண்டன் வந்தது. அவங்க அப்பா பேர் மெய்கண்டன். அரவிந்த் அப்படின்னு வந்தது.
ரெக்வஸ்ட் வந்தது, நான் அதை பெருசாக பார்த்துக்கல. அவங்களே வாட்ஸ்அப்பில் வந்துட்டாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஹாய், இந்த மாதிரி நான் மேட்ரிமோனியில் பார்த்தேன், உங்கள் இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி பேசினது. அதுக்கப்புறம் தான் நான் போய் ப்ரொஃபைலை பார்த்தேன். ப்ரொஃபைல் பார்க்குறப்போ எங்கே ஒர்க் பண்ணாங்க, அப்போ வந்து ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அம்பத்தூரில் இருந்தது. அம்பத்தூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. சரி, பேங்கிங், யூகே பேங்கிங், கார்ப்பரேட் சொல்லி அப்படி பார்த்தது தான். அவங்களுமே அப்புறம் வாட்ஸ்அப்பில் அவங்களே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சேட்டு. ஓகே ஓகே, போச்சு. நீங்க மேட்ரிமோனியல் சைட்ல உங்களுடைய பேரு, உங்களோட ஜாப் ப்ரொஃபைல், உங்க ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. அதனால தான் அவங்க அந்த நம்பரை பார்த்து தான் வாட்ஸ்அப்பில் வந்தாங்க. அதுவும் ஐடியில் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு ஓகே. அரவிந்த் வந்து அவராக தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு. மேட்ரிமோனியல் சைட்ல உங்க பேரு, உங்க படிப்பு, ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஓகே, பட் ஃபோன் நம்பர் அப்பா அம்மா நம்பரை கொடுக்காம ஏன் உங்க நம்பர் கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கும் பிடிக்கணும்ல, லைக் அந்த மேட்ச் வரட்டும். இப்போ சப்போஸ் நமக்கு பிடிக்கல, பேரண்ட்ஸ்க்கு பேசி அவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, வரட்டும் அவங்க பார்க்கட்டும். அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அது பிடிக்காம வந்து சரி நம்ம நம்பர் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். நமக்கு ஓகே, அந்த ஓகே இந்த வீடு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகலாம். அதுவுமே அவங்களுமே அதான் சொன்னாங்க. நானுமே அதே மாதிரி தான் என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் நம்ம 2 பேர்த்துக்கும் கம்பேட்டபிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு தான். பட் அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரியுமா நீங்க இப்படி பதிஞ்சு வச்சிருக்கீங்க? பதிஞ்சு வச்சிருக்கேன், தெரியும். பட் அதில் இப்போ அரவிந்த் கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா? பேச ஆரம்பிக்கிறப்போ அது கொடுக்கல. ஏன்னா எப்படி இவங்க கூட எப்படி நமக்கு ஒத்து போகுது அந்த இது. சரி நான் ஓகே அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க ஓகே அப்படின்னு சொல்கிறப்போ பேரண்ட்ஸாக இது பண்ணுறப்போ அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அரவிந்த் அவர் சைடும் அப்பா அம்மா கிட்ட சொன்னாரா? அவர் சைடு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பிடிச்சிருந்தா என் ஃபேமிலிக்கு ஓகே, நான் சொல்கிறது தான் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஓகே. ஸோ இது பார்க்கும்போது அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் யாரோ தெரியாத பர்சன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி பேசி பார்க்கறது, இன்ஸ்டாகிராமில் தெரியாதவங்க கிட்ட பேசி பழகிற மாதிரி தான் மேட்ரிமோனியல் சைட்டுமே அதே மாதிரி. சரி, ஓகே. எவ்வளோ நாள் பழகினீங்க? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? அந்த வைப்ரேஷன்லாம் செட் ஆச்சு? ஒரு 2 months கிட்ட அவங்க நல்லாவே ரொம்ப கேரிங்காக டெய்லி பேசுறது அப்படிதான் இருந்தது. அவங்க ஜாப் பற்றி சொல்கிறது, என்னோட ஜாப் பற்றி இது பண்ணுறது, ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் 2 months-ஆகவே பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு வந்துட்டு அவங்க கிரிக்கெட்டில் இருக்காங்க, நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க கப்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க, வீட்டில் வாங்கின ட்ராஃபீஸ், கப்ஸ் அந்த மாதிரி. அவங்க ஒரு கிரிக்கெட் அசோசியேஷனில் டி நகரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் காட்டி, லைக் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இது மூலயமா வந்துட்டு நான் ஐசிஎஃப்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு இது பண்ணுறேன், லைக் எனக்கு அது கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு ஒரு 7 lakh கிட்ட இது பண்ணுறாங்க, மணி இப்போதைக்கு இது இல்லை. நானுமே நிறைய பேர்ட்ட ட்ரை பண்ணுறேன், ஆப் லோன்லாம் எடுக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அரவிந்த் எங்கே வேலை பார்த்தாரு? ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அம்பத்தூர். அவரோட மாச சேலரி 60K அப்படின்னு தான் சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னாங்க 60K. இப்போ அப்படி பண்றவரு கிரிக்கெட்லயும் வந்து ஆர்வம் இருக்கு, அதுல போறேன்னு சொன்னாங்க. ஆமா, பிரைவேட் ஜாப்ல இருக்கேன். ஸோ எனக்கு கிரிக்கெட் தான் ஆர்வம், லைஃப் எனக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயே எனக்கு என்னோட பேஷன்லேயே எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுனால ஸோ ஃபைன், கிரிக்கெட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும், தென் அந்த ஜாப்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப தீவிரமாக இது பண்ணாங்க. ஓகே, 7 லட்சம் கொடுத்தா ஐசிஎஃப்ல சொல்லி கிரிக்கெட் ரிலேட்டடாக ஜாப் கிடைக்குமா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா சம்திங் இருக்கும்ல மேம். ஸோ அவங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கலாம், தென் அந்த கம்பைஸ் ஜாபுமே இது பண்ணிக்கலாம். 7 லட்சம் யாருக்கு கொடுக்கணுமா? அதுக்கு அந்த ஜாப் இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே அவங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஜாப் அசைன் பண்ணுறோம். சரி, இப்போ நீங்கள் 2022 அரவிந்தோட ப்ரொஃபைலை பார்த்து பேச ஆரம்பிக்கிறீங்க. எவ்வளோ நாள் க்ளோஸாக பேசிகிட்டே இருக்கீங்க? நாங்கள் ஒரு 2 months பேசிட்டு 2 monthsல உங்களுக்கு அவரை பிடிச்சிருச்சா? எப்படி இருந்தது அந்த பேச்சு? ஜென்ரலாக இருந்ததா இல்லை அதை தாண்டி நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி ஃபேமிலியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா? ஃபேமிலியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு தான் மேம் பேசினது. ரொம்ப கேரிங்காகவும் இருந்தாங்க. ஸோ ஒன்று தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. சைட் பை சைடு அவங்களோட பேஷன் அந்த மாதிரி இது பண்ணி தான் ஸோ ஓகே நமக்கும் இது லைக் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தது. கேரிங்னா எப்படி கேரிங் காமிச்சார்? சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எது பண்ணுற, எங்கே போனாலும் சொல்லு, லைக் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணு, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ரொம்ப டெய்லியும் கால் பண்ணிடுவாங்க. டெய்லி எவ்வளோ ஃபோன் கால்ஸ்? மோஸ்ட்லி அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும். ஸோ மார்னிங் இதாக இருக்க மாட்டாங்க, ஒரு ஆஃப்டர்நூன் போல் கால் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு சொல்லி. டெய்லியுமே இதை பேசும்போதே அந்த நம்பிக்கை வந்துடும். பேசும்போது சரி, அவன் என்ன பண்ணுறான் நம்ம கிட்ட ஒப்பிக்கிறான், நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கிட்ட ஒப்பிக்கிறோம், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை பெண்களுக்கு வந்துடும் இல்லை? ஏன்னா நான் பெய்ட் மெம்பர் இல்லை, ஆனால் அவங்க பெய்ட் மெம்பர். ஸோ அவங்க மேட்ரிமோனியில் அவங்க பே பண்ணியே மேரேஜ் பண்ணணும் எனக்கு இதுன்ற மாதிரி ஒரு
பார்ட்னருக்காக இது பண்ணுறோம் அப்படி தான் ஸ்டார்டிங் பேசினது. அவர் போக போக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசினது. நேர்ல எப்ப பாத்தீங்க அரவிந்த்? நேரில் வந்துட்டு 2 months இது பண்ணோம்ல, லைக் நான் அந்த மாதிரி ஆஃபீஸ் வரேன். அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் வந்து ஹைப்ரிட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, லைக் வீக்லி 2 days, மந்த்லி 10 days அந்த மாதிரி இது பண்ணோம். சரி நம்ம ஆஃபீஸ் போவோம், அப்படியே நம்ம சென்னையில் இருக்கனால அப்பப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நேரில் வந்து செப்டம்பர் வந்தேன் மேம். செப்டம்பர் எண்டில் வந்தேன். அப்போ நான் ஆஃபீஸ் வரும்போதே மீட் பண்ணிட்டேன் அவங்கள. ஒரு மெயின் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, தாம்பரம் வந்தாங்க. தாம்பரத்தில் வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் நேர்லையுமே பழக ஆரம்பித்தோம். என் ஆஃபீஸில் ஃபெஸ்ட்லாம் நடந்தது. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இது பண்ணிக்கலாம், உள்ளே என்டர் பண்ணிக்கலாம். அவங்க வந்தாங்க. வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரோ பண்ணேன். நல்லா தான் பேசினாங்க. ஓகே, டவுட்டே வரல. லைக் அவங்க வந்து நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி டவுட்டே வரல. அதான் நார்மலாக எப்படி போகும், ஸோ ஓகே அந்த மாதிரி இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் ஃபியான்சி அந்த மாதிரிலாம் சொல்லி பேசி எவ்வளோ நாள் இப்படி போச்சு இந்த ட்ராவல்? 2 months நல்லா இது பண்ணோம், நான் பேசினோம், இது பண்ணோம். 3rd monthல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணி அரேஞ்ச் பண்ணணும். அதுலேயே இந்த பழகினதுல இருந்தே பணம் வேணுன்றதும் ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் கேரிங், இன்னொரு பக்கம் பணம். ஆமாம், பணம் வேணும், அந்த மாதிரியே இதானுச்சு. ஸோ 3rd monthல அவங்களே இது பண்ணி தராங்க, லைக் ஆப் லோன்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும், நான் உனக்கு இஎம்ஐ, நீ அதெல்லாம் இது பண்ணிக்காத, நான் தான் கட்ட போகிறேன், நீ எனக்கு இது ஹெல்ப் மட்டும் பண்ணு, ஏன்னா இது நம்ம லைஃப்க்கு தான். ஸோ அந்த ஜாப் எதுனா நம்ம லைஃப்க்கு தான், நீ இந்த மாதிரி ஹெல்ப் மட்டும் பண்ணு. அவங்க தான் எனக்கு சொல்லியுமே தராங்க. எனக்கு ஆப் லோன் பற்றி நோ ஐடியா. இப்போ அரவிந்த் உங்ககிட்ட பணம் ஹெல்ப் கேட்டாரா? அப்போ எவ்வளோ கேட்டாரு? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 2 lakhs தான் சொன்னாங்க. நான் மற்றதெல்லாம் அரேஞ்ச் 7 lakhs கேட்குறாங்க. நான் வீட்டிலலாம் அரேஞ்ச் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ ஒரு 2 lakh மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படி தான் சொன்னாங்க. நானும் சரி 2 lakh தானே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பர்சனல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் போக ஒரு 2-3 days போக இல்லை இன்னும் தேவைப்படுது, இங்கே வெளியில் அரேஞ்ச் பண்ண முடியல, இந்த ஆப்பில் பாரு, அந்த இதில் பாரு, எப்படியாவது இது பண்ணு ப்ளீஸ். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? நான் அப்போ வந்து 34 மேம் இன் ஹேண்ட். நீங்கள் 34,000. உங்கள் சம்பளத்தில் உங்களை ஒரு லோன் போட்டு அதில் பணத்தை எடுத்து அரவிந்த் அவருக்கு கொடுக்க சொன்னாரா? நீங்கள் அதை பண்ணிட்டேன். இப்போ அரவிந்துக்கு ஐசிஎஃப்ல வேலை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் மொத்தமாக நீங்கள் கொடுத்தீங்க? நான் 7 lakhs கிட்ட கொடுத்துருக்கேன். பர்சனல் லோன் போட்டு கொடுத்துருக்கேன். மேட்ரிமோனியல்ல பார்த்த வரன் அந்த அரவிந்துக்கு நீங்க பர்சனல் லோன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம். எவ்வளோ பர்சனல் லோன் போட்டிங்க? 7 lakhs போட்டிருக்கேன். ஐசிஐசியில் எடுத்திருக்கேன். தென் ஆப் லோன்ஸ், மணி வியூ, கிரெடிட் பி, கேஷி அப்படின்னு சொல்லி ஆப் லோன், அதுவுமே அவங்க தான் சொன்னாங்க. இதில் இருந்தெல்லாம் நம்மளுக்கு பணம் இன்ஸ்டண்ட்டாக பர்சனல் லோன் கிடைக்கும், இஎம்ஐ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இஎம்ஐ உடனே க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வாங்குற சம்பளமே 34,000 கரெக்டா? இதில் எந்தெந்த ஆப்பில் உடனே லோன் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது யாரு? அவங்க தான். அந்த அரவிந்த் சொன்னாங்கன்னா நீங்கள் லோன் எடுத்து அரவிந்துக்கு கொடுத்தீங்க. ஆமாம். இந்த லோன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லோன் வாங்கி கொடுக்குறீங்க. பத்தாவதுக்கு நம்ம மொபைலுக்கு 1008 கால் வரும், இந்த லோன் எடுக்கிறீங்களா, அந்த லோன் எடுக்கிறீங்களான்னு. உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது வசதியாக போச்சு இல்லை? ஏமாத்துறவங்களும் லோனு எங்கே அதுதான் மேம், அவங்க ஏமாத்துறாங்கன்றே அந்த இதுவே இல்லை. சரி இவங்களை தானே இது பண்ணிக்க போகிறோம். மேட்ரிமோனியில் வரன் பார்க்கறது ஓகே, பட் லோன் எடுத்து பணம் கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த ஒருத்தர் வந்து நீங்கள் அவங்க அப்பா அம்மா தெரியுமா, அவங்க குடும்பம் தெரியுமா, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா, உங்ககிட்ட பழகிறத வச்சு மட்டுமே பணம் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்டேயாவது அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? சொல்லலை. நான் இந்த மாதிரி நான் சொன்னேன் வீட்டில், நானுமே என்னோட அமௌண்ட் ஒரு சர்டன் பாயிண்ட் கொடுக்கணும், எனக்கு இது பண்ண முடியாது, நான் உனக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன், நீ அதை பற்றி இது பண்ணாத. இப்போ எனக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் சொல்லலை? அவங்க சொல்ல விடலை. அவங்க யாரும் சொல்ல விடுறதுக்கு? உங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்லாத சொன்னா அவங்க என்ன ஏதாவது இதாக நினைப்பாங்க, நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றது? எல்லாமே பிரெயின் வாஷ். புரியுதா? எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன் இப்போ புரியுதா உங்களுக்கு? எல்லாமே பிரெயின் வாஷ். எல்லாமே இதாகுது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க, உங்களை தடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அத்தனை வருஷம் பெற்று வளர்த்த அப்பா அம்மாவை நம்பி ஒரு விஷயம் ஷேர் பண்ணலை, டிஸ்கஸ் பண்ணலை, இடையில வந்து அரவிந்தை நம்பி எல்லாமே பண்ணியிருக்கீங்க. மொத்தம் எத்தனை லோன் போட்டிங்க? 5 loans. 5 லோன் போட்டு 7 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கீங்க. மாதம் இஎம்ஐ அமௌண்ட் மட்டும் இந்த 5 லோனுக்கு எவ்வளோ ரூபாய் வரும்? அதுவே 30 வந்துருச்சு. 30,000 ஸ்டார்டிங் 30 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அந்த லோனோட கதி என்னாச்சு? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன் மேம். என்னோட அமௌண்ட்டு தான் 7 லட்சத்தையும் நீங்கள் கடன் அடிச்சிங்களா? சரி, இப்போ லோன் எடுத்து கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அரவிந்தோட அந்த பாசம், அந்த காதல்லாம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறமா அவங்க கான்டாக்டில் தான் இருந்தாங்க. கான்டாக்டில் இருந்து ஒரு 6 monthsலேயே அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், லைக் அவங்களுக்கு
நடுவில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். கிரீம்ஸ் அப்போலோவில் அட்மிட் ஆயிருந்தாங்க. லைக் ஷோல்டர் ஆப்ரேஷன் அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ்லேயே அவங்க ஃபேமிலியில் என்ன கிளாஷ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஜாப் போக முடியல. ஸோ அந்த ஆப்ரேஷன் இது பண்ணனால ஜாப் போயிருச்சா இல்லை லே ஆஃப் பண்ணிட்டாங்களா அந்த அந்த டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லலை. பட் நான் வந்துட்டு வேறு கம்பெனி தேடிட்டு இருக்கேன். ஜாப் இல்லாதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்த மணிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் ப்ராப்ளம் அப்படி போக போக என்ன ஆயிடுச்சுன்னா இதுல அவங்க அப்பா அம்மாக்கு உங்களை அவர் வரன்னு பார்த்து கல்யாணம் பண்ண போறாருன்ற விஷயம் தெரியுமா? தெரியாது. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுவுமே தெரியாது. இருக்கிற என் பேரண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். எப்போ சொன்னீங்க அந்த லோன்ஸ்லாம் எடுத்து கொடுத்து அந்த இதில் அப்போவே நான் சொல்லிட்டேன். லைக் அவங்களுமே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னாச்சு வரணும் எதுவும் வந்ததா? ஆமாம், இது பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு பையன் சென்னையிலேருந்து பேசுகிறாங்க அரவிந்த்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னோன்னா அவங்க நம்பருமே வாங்கி எங்கள் அம்மாவும் பேசினாங்க. அம்மா பேசினாங்க, அண்ணா பேசினாங்க. அதுக்கப்புறம் லோன் எல்லாம் எடுத்து கொடுத்தது. ஆமாம், லோன் பற்றி பேசாமல் லைக் அவங்க சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாட்ட பேசினாங்க. லைக் இது மாதிரி பேசணும்னு சொன்னோன்னா எங்கள் அம்மாட்ட பேசினாங்க. நான் இந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. நான் இந்த மாதிரி ஒரே பையன், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் வரேன், அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு நான் வரேன், போஸ்ட் தீபாவளி நான் அந்த மாதிரி வரேன். அரவிந்த் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு உங்களை தான் திருமணம் பண்ணிக்க போறேன். ஸோ உங்க வீட்டில் ஓகே. என் வீட்டில் சரிப்பா நீங்கள் ஓகே, நீங்கள் கூப்பிட்டு வாங்க, உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, பேசிக்கலாம். பட் அரவிந்தோட அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரியாது. அரவிந்தோட அப்பா அம்மா பேசல, அரவிந்த் தான் பேசினாங்க. இல்லை, அரவிந்தோட அப்பா அம்மாவுக்கு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது. இவங்க ஆனால் சொன்னேன்னு தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் டைரெக்டாக அவங்க நான் டைரெக்டாக பேசலை. நான் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், போகலான்னு தான் சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் வரேன். ஸோ அவருக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா என்ன நடந்தது? ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்க கான்டாக்டில் தான் இருந்தாங்க. இஎம்ஐ வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. லைக் 30,000 இஎம்ஐ கொடுக்க போல ஒரு 10,000 அந்த மாதிரி கொடுத்தாங்க. என்ன இவ்வளோ கொடுக்குறீங்க, எனக்கு இது பண்ண முடியாது, கொஞ்சம் இது பண்ணிக்கோ, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன், எப்படியும் தந்துடுவேன், எப்போவுமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு ஜூன் மந்த் போலவா 2023 இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு போகிறேன். லைக் எல்லாருமே ப்ரெஷர் பண்ணுறாங்க, வீட்டில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் வீட்டை விட்டு போகிறேன். இல்லை வீட்டை விட்டு நீங்கள் போகக்கூடாது, இல்லை நான் போயிட்டு நான் எப்படியும் அடைச்சிருவேன், இஎம்ஐ அடைச்சிருவேன், நீ இது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வீட்டை விட்டு போகிறேன். பட் கான்டாக்டில் தான் இருந்தாங்க. கான்டாக்டில் இருந்து கொஞ்ச நாள்லேயே இன்னொரு ஃபோன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது. லைக் நான் அந்த நம்பர் இது பண்ணிட்டேன், இனிமேல் இதான் என் நம்பர். இதுலேயுமே பேங்கிங் நேம் வந்து அரவிந்த் எம்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கே பெங்களூரில் இருக்கேன், அங்கே ஸ்டே பண்ணுறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மணி கேட்குறாங்க. லைக் நான் பிஜியில் இருக்கேன், கையில் காசு இல்லை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் ஜாப் போய் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்படுறேன், ஃபுட்டுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை அப்படி எப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க. லைக் 500, 2000, 1000 அந்த மாதிரி கொஞ்சம் திருப்பியும் நீங்கள் காசு கொடுக்குறீங்க. திரும்பியும் லைக் அவன் அப்படி கொடுக்குறேன் நானும். ஏன் அப்படி கொடுக்கணும்? நம்மளுக்கு என்ன தேவை? எங்கே அவன் கான்டாக்டில் இல்லாமல் போனோம். நீங்கள் கட்டிக்க தான் போகிறீங்கன்னா கூட இடையில மரியாதையோ பணமோ எதுவாக இருந்தாலும் அது மியூச்சுவலாக இருக்கணும், கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் கிவிங் மட்டும்தான் இருக்குது. பாசமும் நான் தான் கொடுப்பேன், பணமும் நான் தான் கொடுப்பேன், கிவிங் மட்டும் நான் தான் திருப்பி எடுத்துக்கிறது எனக்கு இல்லை அப்படின்னா அங்கே யோசிக்கணும்ல, கொடுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. நீங்கள் அவர் உங்களுக்கு பணமாக ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காரா, இல்லை கிஃப்ட் கொடுத்துருக்காரா? இஎம்ஐக்கு கொடுத்தது, தென் அது அவர் வாங்கின லோன் பார்த்தீங்களா, அவருக்கு 7 லட்சம் நீங்க ஆப்ல வாங்கி கொடுத்தத அவர் இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லி உங்க பேர்ல லோன் எடுக்க சொன்னாரு. அதுக்கு இஎம்ஐ யார் கட்டணும்? அவர் தானே கட்டணும். பைசா அவருக்கு தானே கொடுத்தீங்க. கடைசியில பார்த்தா அந்த இஎம்ஐக்கு அவர் கொடுக்க 10,000 உங்களுக்கு பெருசா தெரியற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. இன்னொன்னு, இதே ஆப் எல்லாத்தையும் அரவிந்த் அவரே பர்சனல் லோன் போட்டு எடுக்கலாம்ல, ஏன் உங்களை எடுக்க வச்சாரு? ஸ்டார்டிங் கேட்டப்போ நான் அதுலயுமே நானுமே எடுத்திருக்கேன், நீ நியூவா அப்ளை பண்றதுனால உனக்கு பெரிய அமௌண்ட்டா வரும். ஓகே, ஆல்ரெடி நான் எடுத்துதான் நான் அது எனக்கு போய் ஆன்கோயிங்ல போயிட்டு தான் இருக்கு, நீ எடு, நான் பே பண்ணிடுறேன். அப்பவே யோசிக்க வேணாமாமா? ஒரு மனுஷன் தன் பேர்ல எத்தனை லோன் எடுத்திருப்பான். அப்ப நம்மளையே 5 ஆப்ல வந்து லோன் எடுக்க சொன்னா எப்படி எல்லாத்தையும் கட்ட முடியும்? அரவிந்தோட சம்பளம் என்ன, நம்ம சம்பளம் என்ன, நம்ம பண்ணலாமா, இதெல்லாம் திங்க் பண்ணணும்ல. ஒரு விஷயம், நம்ம என்னதான் காதல், அந்த அன்பு, அந்த போதை, அது அந்த காதல்ன்ற ஒரு போதை மூளையை திங்க் பண்ண வைக்காது இல்ல. காதல்ன்ற போதை நம்மளுடைய அறிவை வழுங்கடிச்சிருது. அங்க யோசிக்கணும்ல நம்ம. கரெக்டா? ஆமா மேம், அது எல்லாமே அந்த டைம்ல தெரியல. அதுதான் இவங்க தான் அப்படின்றப்போ எல்லாமே சொன்னாங்க. லைக் வீடு ஓன் ஹவுஸ் தான், நான் ஒரே பையன்தான், எப்படியும் நான் டேக் இட் ஈஸியா, நான் தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போறேன், நீ ஹெல்ப் பண்றதுனால என்ன உனக்கு,
அந்த அது மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசி அவங்க வீட்டுக்கு வந்து போய் உங்க 2 குடும்பத்து பெரியவங்களும் பேசி நடந்திருந்தா அது வேற. அது இல்லாம நீங்களா ஒருத்தரை பார்த்து பேசி அது நீங்களா பணம் கொடுக்கல் வாங்கலே இல்ல குடுக்கல் இருக்கும்போது தட்ஸ் வெரி டஃப். இப்போ அரவிந்த் வந்து சீட் பண்றாரு அப்படிங்கறத எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறீங்க? 2 இயர்ஸா அவங்க காண்டாக்ட்ல தான் இருந்தாங்க. 2 இயர்ஸா அவங்க காண்டாக்ட்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு டே வந்துட்டு நான் அந்த மாதிரி உனக்கு ஃபுல்லா அமௌண்ட் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே இது பண்ணிடுறேன், லைக் 60,000 கிட்ட கொடுத்துருக்காங்க, மிச்சம் எல்லாமே நான் உனக்கு இது பண்ணிடுறேன், லைக் நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன், ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. எனக்கு அதுக்கப்புறம் காலே வரல, சுத்தமாக காண்டாக்ட்லேயே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் காண்டாக்டில் இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் நான் அவேரே ஆகுறேன், ஏன் இப்படி காண்டாக்டில் எல்லாமே போனாங்க அப்படின்ட்டு. அட்ரஸ்லாம் தெரியும், லைக் அவங்க ஆஃபீஸ் இது பண்ணது தெரியும், அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. லைக் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என் டைமே 1.5 lakh கிட்ட வாங்கிட்டு அவன் வீட்டை விட்டு போயிட்டான், எங்கே இருக்கான்னு தெரில, உங்களுக்கு எதுவும் தெரியுமானோன்னா எனக்கு இந்த மாதிரி பெங்களூர் இருக்கேன்னு சொன்னாங்க, என் டைம் காண்டாக்ட் இருக்குது, இப்போது இல்லை காண்டாக்டில் இல்லை. அதான் என்னென்னா நாங்களும் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டோம், நாங்கள் டி நகரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அசோக் நகரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சம் பொண்ணுங்கக்கிட்டேயும் வாங்கியிருக்கான், பசங்கக்கிட்டேயும் வாங்கியிருக்கான், யாருக்குமே ரிட்டர்ன் பண்ணல. கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு மணி வேணும்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவன் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு தெரியல, இப்போ நீங்கள் அவனை பிடிச்சி என்னதான் கோர்ட்லேயே இது பண்ணாலுமே அவன் என்கிட்ட இப்போ காசு இல்லைன்னு தான் சொல்லுவான். இப்போ நான் 20K தான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் யாருக்கு தருவான்? ஸோ அவனை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அவன் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானோ, ஸோ அவன் எப்படி ரெக்கவர் பண்ணுறான்னு இது பண்ணிட்டு அட்லீஸ்ட் அவன் வெளியே இருந்தாலாவது ஏதாவது மணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்குலாம் தருவான். அவன் ஜெயிலுக்கோ அந்த மாதிரி எதுக்கோ போயிட்டா கூட நீங்கள் மணிக்கு என்ன பண்ணுவீங்க, மணி தானே உங்களுக்குலாம் நீடு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா நான் அவன் கூட பழகியிருக்கேன், அவன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, மணி சீட் பண்ணுற கேரக்டர் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவன் சுச்சுவேஷன் அந்த மாதிரியா, பட் ஏன் இந்த மாதிரி பண்ணணும், ஏன் ஹோப் கொடுத்து லவ் மேரேஜ் அந்த ஹோப் கொடுத்து ஏன் மணி வாங்கணும்? அதுதான் என்னோட இது. காதல் அந்த நம்பிக்கை அப்படின்னா இதில் நீங்கள் வெறும் பணம் மட்டும் கொடுத்தீங்களா, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இன்டிமெசியாக இருந்தீங்களா? க்ளோஸாக தான் மேம் இருந்தோம். க்ளோஸ்னால் வெளிலலாம் போவோம், ஊர் சுற்றுவோம், க்ளோஸாக தான் இருந்தோம். ரொம்ப ஃபிசிக்கல் இன்டிமெசி இல்லை, பட் அவங்க க்ளோஸாக தான் இருந்தாங்க. இப்போ இதோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தானே நிறைய இருக்கு. சரி, இவர் அந்த இதுவே அந்த டைம் பீரியடே 3 இயர்ஸே அந்த இதாகிடுச்சு. ஸோ இன்னும் மேரேஜ் பண்ணலை, அப்படி தான் இருக்குது. ஒரு நபரை நம்பி பழகி பணத்தையும் லோன் வாங்கி எடுத்து கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏமாந்துட்டோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி உணர்ந்த நேரம் எப்போவா இருந்தது? அவங்க காண்டாக்டில் இல்லாமல் போனப்போ. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரா ஃபோனை? அவன் காண்டாக்டில் இல்லாமல் இந்த மாதிரி நான் அவனை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் சரி வெயிட் பண்ணேன், நான் உனக்கு ஒரு 2 months தரேன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தேன், 2 months இது பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அட்ரஸ்லாம் இருந்தது, சரி நம்ம போய் ஸ்ட்ரைட்டாகவே என்னன்னு பார்ப்போம், வீட்டில் போய் கேட்போம். அப்போ தான் நான் வீட்டுக்கே போகிறேன். லைக் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா இருந்தாங்க, அம்மா லைட்டாக பேரலைஸ்டாக இருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி அரவிந்த் இதுன்னு இவங்க வீடு தானே சொல்லுவேன்னா, அவன் இங்கே இல்லை கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியும், லைக் என் கூட காண்டாக்டில் தான் இருந்தாங்க, அதனால் நம்பர் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி வந்தேன். அவங்க கசின் ஒருத்தங்க மாடியில் இருந்தாங்க, அவங்க மாமா பையன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டான். அவன் வந்த உடனே உங்ககிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படி தான் அவன் கேட்டான். என்கிட்ட கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்காங்க, இப்போ கூட நான் வீட்டை விட்டு போயிட்டேன், கஷ்டப்படுறேன், ஃபுட்டு அந்த மாதிரி ஸ்டேக்கு கூட என்கிட்ட தான் வாங்குறாங்க, என்ன ப்ராப்ளம்னா உங்களை மாதிரி தான் அவன் 4-5 பொண்ணுங்க கிட்ட ஹோப் கொடுத்து அதே லவ் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மணி வாங்கியிருக்கான். எல்லாருமே பேரண்ட்ஸோட வந்து எங்கள் வீட்டில் இது பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் வந்து எப்படி எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிங்க? ஸோ சில பேர் அவங்க கொலீக்ஸ் நினைக்கிறேன், சில பேருக்கு அவனே அட்ரஸ், எனக்கு அவனே தான் அட்ரஸ் கொடுத்தான், இதான் என் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அவனே கொடுத்தான். ஸோ வீட்டு அட்ரஸில் இந்த மாதிரி நிறைய பேர் பொண்ணுங்க பேரண்ட்ஸோட போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காங்க, என்ன ஏதுன்னா அவன் எங்களுக்கே தெரியாது, அவன் வீட்டை விட்டு போயிட்டான். ஸோ அவங்க பெற்றவங்களும் பாவம் இல்லை, அவங்களும் பெத்த பிள்ளையே இப்படி பண்ணியிருக்கு. ஆமாம், அதுவும் அதோட சிரமங்கள் எல்லாம் அவங்க அனுபவிக்கணும்னு அவங்களுக்கும் என்ன தேவை இருக்கு? ஒரே சன்னு. நீங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே ஏமாந்துட்டோம், நம்மள மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த 2 years கழிச்சு தான் அவன் கசின் சொல்லும் போது எனக்கே தெரியுது, உங்களை மாதிரியே ஒரு 4-5 பொண்ணுங்க வந்துட்டு பேரண்ட்ஸோட வந்துட்டாங்க, இதே தான் சொல்லி மணி வாங்கியிருக்கான். உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு? அப்பதான் எனக்கு ஷாக்கே ஆனிச்சு. ரொம்ப நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், லைக் நான் வந்துட்டு யாருக்கு அமௌண்ட் கொடுத்தேனோ இந்த மாதிரி ஜாப் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த
ஹை அத்தாரிட்ட கொடுத்தேனோ அவங்க கிட்ட இருந்து நான் எப்படி வாங்கிடுவேன், எனக்கு மணி வரதான் போகுது. ஸோ நான் வந்தோன்னா நான் உனக்கு என் அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்குது, நான் சென்ட் பண்ணிடுறேன், மணி பற்றி டோன்ட் வரி, அந்த மாதிரி தான் அவங்க ஃபுல்லாகவே பேசுகிற போது நான் கொடுத்துருவேன். எந்த டைம்லேயும் நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு. தெரிஞ்சுட்டு அவங்க வீட்லேயுமே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இது பண்ணணும்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க கசின்னு சொல்லிட்டாங்க. அரவிந்தோட அப்பா அம்மா சைட்ல இருந்தே தான் புள்ள மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? அவங்க கசின் சொன்னாங்க, உங்களுக்கு மணி வேணும்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க, உங்கள் விஷ், எங்களுக்கு தெரியாது அவன் என்ன. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தேன் மேம். எங்கள் ஊரில் போய் சொன்னால் பேரண்ட்ஸ் எதுவும் பிரச்சனை ஆகுமோன்னு அப்போ அதான் பயந்தேன் நான், எங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சரி அவனாவே வரட்டும், அவனாவே கொடுக்கட்டும் அந்த மாதிரி. திருப்பி வந்து அரவிந்த் இப்போ உங்கள் பணத்தெல்லாம் கொடுத்தாச்சா கொடுக்கலையா? கொடுக்கல மேம். இன்னும் கொடுக்கல? இல்லை கொடுக்கல. அந்த 7 லட்ச ரூபாய் கடன் உங்கள் தலையில தான்? என் தலையில தான். இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு முழு பணம் 7 லட்சம் தெரியாது, ஆனால் நான் ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்துருக்கேன்னு தெரியும். அப்போது அதுதான் நான் தான் இஎம்ஐ கொடுக்குறப்போ அவங்களுக்கு தெரியும். ஸோ என் வீட்டில் சைடில் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி அவங்க வீட்டிலே இல்லை, வீட்டை விட்டு போயிட்டான், கஷ்டப்படுறான், சரி அவன் ரிட்டர்ன் வருவான். ஸோ அந்த அவன் காண்டாக்டில் இருந்தப்போலாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அவங்க வருவான் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி. முதல்ல அப்படி சொல்லி சமாளிச்சிங்க. இப்போ வரவே மாட்டான் தெரிஞ்சிருச்சு. அதை என்னால் சொல்ல முடியல பேரண்ட்ஸ்கிட்ட. இப்போ வரைக்கும் தெரியாது. அவனை விட்டுருன்ட்டாங்க வீட்டில். போன பணமும் போட்டு அந்த மணி மானத்தை வாங்காத, ஸோ பணம் தானே போயிட்டு போகுது, அப்படியே விட்டுரு, நாங்கள் வேற ஏதாவது உனக்கு வேற பையனை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்கள் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களால் ஏன் விட முடியல? நான் தானே பழகினேன். இங்கே காதல் எங்கே போச்சு? காதலே இல்லை. இப்போ அவங்க வீட்டில் அப்படி உங்களை மாதிரியே 4-5 பொண்ணுங்களை அவன் ஏமாத்திருக்கான்னு சொன்னப்ப அப்போவே அந்த காதல் இல்லை, அந்த காதல் பொய்ன்னு தெரிஞ்சு கரெக்டா. ஆமாம். ஸோ காதல்லையும் உஷாரா இருக்க வேண்டியது எவ்வளோ தேவையா இருக்கு பாருங்க. அன்பை கொட்டி கொடுத்தாலும் அந்த காதலை சந்தேகப்பட வேண்டிய கால சூழல்ல இருக்கும். கரெக்டா? ஸோ இது எல்லாருக்கும் ஒரு பாடம். ஆமாம். இந்த பணம் எவ்வளோ கட்டியிருக்கீங்க? இந்த பணம் நானே என்னோட முழு சம்பளத்தையும் போட்டு இஎம்ஐ இது பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு லோன் ஃபோர்க்ளோஷரும் பண்ணிட்டேன். இது தேவையா? இல்லை, மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம வாங்குற 30-35,000 சம்பளத்தை எடுத்து இந்த யாரோ ஒருத்தன் வாங்கின லோனுக்கு நம்ம கொண்டு அடைக்கிறோன்னா அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இல்லை? ஆமாம். அவன் நம்பர் இருக்கா? அரவிந்த் நம்பர் இப்போ இருக்கு மேம். அரவிந்த் வந்து நிறைய ஃபோன் நம்பரை மாற்றி பேசிகிட்டே இருப்பாராம். ஏன்னா நிறைய பேரை ஏமாத்துறதுக்கு அதுதானே வசதி அப்படிங்கிறதுனால வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அதுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஃபோனை எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அது மாதிரி அரவிந்த் ஃபோனை எடுக்கல. அப்பாட்ட பேசலாமா? மெய்கண்டன் சாரா? ஆமாம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கங்க. அரவிந்த் உங்கள் பையன் தானே? ஆமாங்க மேடம். அவர் இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்கள லவ் பண்ணுறேன், மேட்ரிமோனியலில் பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பைசா 7 லட்ச ரூபாய் லோன் போட்டு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காரு. சரிங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? போன மாதம் ஏதோ ஆர்சி ரிப்போர்ட் எடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது. ஆமாம். ஏங்க உங்கள் பையன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி மேட்ரிமோனியல் சைட்டில் இல்லை கூட வேலை பார்க்குறவங்கள கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி காசு வாங்கியிருக்காரு. சரியா தெரியல மேடம் எனக்கு. ஆனால் இந்த பொண்ணு பண்ணதை பற்றி உங்களுக்கு தெரியும்? இல்லை மேடம், அவங்க ஆர்சி ரிப்போர்ட் எடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, நான் போயிருந்தேன் போன மாதம். சரி, அப்போதான் தெரியும். ஆமாம். இப்போ உங்கள் பையன்கிட்ட அதை பற்றி கேட்டிங்களா? இல்லை இல்லை மேடம், கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாசமா பையன்கிட்ட பேசவே இல்லை மேடம். அவன் நம்பர் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றான், பிசி எனக்கு. எங்கே போனார் உங்கள் பையன் உங்கள் வீட்டை விட்டு? வீட்டை விட்டு போய் இப்போ ஒரு 3 வருஷமா இல்லை மேடம். அவன் 3 வருஷமாவா? ஆமாம் மேடம், 2.5 வருஷம் ஆகுது மேடம். அப்பா அம்மா கிட்ட பேசவே இல்லைங்களாங்க? பேசுறதே இல்லை மேடம். ஒரே பையனுங்களா? ஒரே பையன் மேடம். ஒரே பையனை படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்கல்ல? மேடம் செய்யுது, அதான் ஒன்றும் இல்லை. நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹோட்டல்லையா? ஆமாம் மேடம். எப்படி இந்த பசங்களுக்கு இப்படி மனசு வருது இல்லை? ஒரு நல்ல நேர்மையாக வேலை செஞ்சு சம்பாதிக்காமல் இந்த மாதிரி கூட வேலை செய்கிற பெண்கள், கூட வேலை செய்கிறவங்க மேட்ரிமோனியலில் வரைக்கும் பார்த்து ஊர் விட்டு ஊரில் உள்ள பொண்ணெல்லாம் ஏமாற்றணும், இதெல்லாம் தப்பு இல்லைங்களா?
அப்பதான் மேடம் சாரி, அதான் ஒன்றும் சொல்ல முடியாத சூழ்நிலையில ஒன்றும் சொல்ல முடியல. அதுதான், நீங்களே நல்லவரா இருக்கீங்க, பேசும்போதே தெரியுது. நீங்க எங்க இருந்து மேடம் பேசுறீங்க மேடம்? வணக்கம் மேடம். நாங்க வந்து மீடியால இருந்து பேசுறோங்க. அந்த பொண்ணு வந்து உங்க பையனை பத்தி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. உங்க பையன் இப்ப என்னன்னு வந்து கேக்குறது இல்லைங்களா உங்களையும் உங்க மனைவியவும்? இது வரைக்கும் கேட்டதில்ல மேடம். வந்து இப்போ வர்றதே இல்லை. இப்போ ஒரு 2 வருஷமாவே மூமெண்ட் இல்லை மேடம். எங்க இருக்காரு என்னன்றது உங்களுக்கே தெரியல. ஒன்றும் சரியா பாரு இன்ஃபர்மேஷன் இன்னும் எஃப்ஐஆர் அதேதான். நானும் ஏதோ வேலை பார்த்துட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு அப்படியே காலத்தை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அது என்ன ஆச்சு? இப்போ இந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் அது என்ன ஆச்சுங்க? அது நீங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா உங்க பையனை காணோன்னு? பையனை காணும் எல்லாமே ஆசிரியர் போல்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க மேடம். அப்படியா, நீங்க கொடுத்துருக்கீங்க? நாங்க கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணு வந்து அவங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாங்க வெற்றி மாம்பழத்துல, நடராஜன், அவங்க எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்தது. ஓகே, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல உங்க பையனை இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ இன்னும் கண்டுபிடிக்கல மேடம். காசெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிட்டு எங்க போய் இருக்கிறாரு தெரியல. ஒன்றும் தெரியல மேடம். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தெரியல. சரிங்கய்யா, நீங்க தைரியமா இருங்க. சரிங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். சரிங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. அவரே வந்து ரொம்ப பாவமா இருக்கிறாரு. பேசும்போது அந்த குரல்ல வந்து தெரியுது, உண்மை தெரியுது குரல்ல. ஒரே பையன் மேம். அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, அப்பாவும் இந்த மாதிரி கோயிலில் தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அரவிந்த் கிரிக்கெட் விளையாண்டு நிறைய கப்பெல்லாம் வாங்கி வச்சு அந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்ச உடனே மேட்ரிமோனியல் வரனா இருந்தாலும் இவரை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க பத்மா. ஆனால் ஏமாற்றம். நம்பிக்கை. இது நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆரா? ஆமாம் மேம். அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அரவிந்த் மேலே கொடுத்த சீட்டிங் கம்ப்ளைண்ட். நீங்கள் கடைசியாக அரவிந்த் கிட்ட எப்போ பேசுனீங்க? கடைசியாக வந்துட்டு நான் பேசலை. திடீர்னு இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ அவங்க August 28 வந்து எனக்கு கால் வந்தது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துட்டு நான் நல்லா இருக்கியா அப்படின்னு பேசுகிறாங்க. யார் என்னன்னு பார்த்தா அரவிந்த் தான். நான் அரவிந்த் தான் பேசுகிறேன், என்ன பண்ணுறீங்க, எதனால் இப்போ கால் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், நீ எப்படி இருக்கன்னு கேட்க தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக அவங்க பேசுகிறப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் போலீஸ் கேஸ்லாம் கொடுத்துட்டேன், இது எனக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதில் என்ன ப்ரூஃப் கிடைச்சது அந்த 40 நிமிஷம் பேசினதில்? என்னன்னா, அவங்க நான் இன்னும் பெங்களூரில் தான் இருக்கேன், உனக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். 40 நிமிஷம் பேசுனீங்க இல்லையா கடைசி அரவிந்த் பேசினப்ப, அதுல காதல் இருந்ததா? அரவிந்த கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிக்கணுன்றது தான் எனக்கு இருந்தது, காதல் இல்லை. இதுல ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதா பேசினது? நீ அடிக்கணும்னு நீ வேணுங்களே தான் அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சரி பட்டோ, நான் பண்றேன் பட்டோ. பட்டுவா? மறுபடியும் அது என் நிக்நேம் மேம். எப்படி உனக்கு 3 மாசத்துல மட்டும் பணம் கிடைக்கும்? பணம் வந்துடும். அங்க அவன் ஏமாத்துறான்ல, அவன் வேற மூலியமா வேற ஆளுங்க மூலியமா நான் பேசிட்டு தான் இருக்கேன். பணம் வந்துடும். ஒருத்தர் போன்ல இருந்து பேசிட்டு தான் இருக்கேன். எப்படியும் காசு அது இதுன்னு கொஞ்சமாவது வந்துடும், பாத்துக்கலாம். அவங்க மணி கொடுத்தது ஏதோ ஒரு டெல்லி அத்தாரிட்டி இதில் இருக்கிறவங்க கிட்ட. அந்த சொன்னேன்ல கவர்மெண்ட் ஜாப், இது அது அவங்க கொடுத்தவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய அத்தாரிட்டி தான். நான் மணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அவங்க கிட்ட இருந்து வந்துடும். நான் உனக்கு 3 monthsல நானே கால் பண்ணி உனக்கு தரேன். இப்போ நீங்க இங்க இன்டர்வியூ கொடுக்குற ஒரே இது அரவிந்த் பத்தி வெளி உலகத்துக்கு தெரியணும், மற்ற பெண்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். அதே மாதிரி ஏமாத்தப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களுமே வரணும். நிறைய பேர் வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுமே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் மேம். அப்பதான் போலீஸ் வந்து நிறைய பேர் இது பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம கிரைம்ல இது பண்ணி பிடிக்கணும். ஏன்னா இது சைபர் கிரைம் கிடையாது, யாரோ ஒருத்தங்க கிடையாது. அவன் நல்லா பழகி நான் இப்படி தான் ஐடென்டிட்டியை காட்டிட்டு தான் அவன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரைமில் அவங்களே இந்த மாதிரி மோசடி பண்ணியிருக்கான்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது போலீஸ்க்கு வந்து ஆக்ஷன் எடுக்க இதாக இருக்கும். நான் உங்களை பாராட்டுறேன், நீங்கள் ஏமாந்துட்டீங்க. வீட்டில் சொல்லியிருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஆக்சுவலாக வீட்டையும் நம்ம நம்பணும் நிறைய நேரங்களில். பட் ஏமாந்தாலும் தைரியமாக இது மாதிரி மற்ற பெண்கள் ஏமாறக்கூடாது, அரவிந்த் மாதிரியான நபர்களுடைய முகமூடியை கிழிக்கணும், வெளி உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லி தைரியமாக வந்து மீடியாலையும் வந்து பேசுகிறீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்கும் போதே அந்த உண்மை நம்மளுக்கு வெளியில தெரியுது. ஆனா இதே மாதிரி ஏமாந்த எல்லாரும் வெளியில வருவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க. பட் ஏமாந்த எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த மாதிரி தொடர்ந்து பல பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கவங்க ஏமாத்த முடியாது. ஆனா யாரும் நம்ம மக்கள் வந்து எதுக்கு பிரச்சனை, ஏமாந்துட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூடி மூடி மறைச்சுப்பாங்க. அந்த தைரியமோ
அந்த போராடணும், தப்பை தட்டி கேட்கணும், அப்பதான் தவறுகள் நடக்காது சொசைட்டில. இது ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இங்க தெரியல, புரியல. ஒண்ணும் பண்ண இதுக்கு முடியாது. மேலேயும் அவேர்னஸா இருக்கும். ஸோ யாரும் இதுல போய் யாரும் லாக் ஆகிட மாட்டாங்க. நீங்க ஒரு பொண்ணா இனிமே ஒரு வரன் தேடும்போது எவ்வளவு உஷாரா இருக்கணும்னு சொல்லுவீங்க? நீங்க உங்க அனுபவத்துல கத்துக்கிட்டது. பேரண்ட்ஸ் வச்சு இது பண்ணுங்க. என்னதான் அந்த பையன் பேசினாலுமே அந்த பையனோட பேரண்ட்ஸ் அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணிட்டு அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோ கான்டாக்ட்ஸையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதை தான் சொல்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸும் வச்சுட்டு ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கூடயும் நீங்கள் கான்டாக்டில் இருந்தால் ஸோ அவங்க என்னதான் அவங்க சுச்சுவேஷனே அவங்கள இது பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி அரவிந்த் இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணா? நிறைய பேர்கிட்ட லட்சம் வாங்கி. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் இவன் ஜாபுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் இது பண்ணுறேன். இன்னொரு பொண்ணு சொல்கிறான் அதே மாதிரி அவன் ஜாபுக்கு தான் கொடுத்துருக்கான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டான், கொடுத்தேன். ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணியிருக்கான். ஆன்லைன் ட்ரேடிங்கில் அரவிந்த் என்ன பண்ணான்? டக்குன்னு பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளோவா ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் கிடையாது. ஸோ மாமாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோன்ற இது வந்து அவனுக்கு மேபி சின்ன வயசுலேருந்தே இருக்கலாம். ஸோ டக்குன்னு நம்ம ரிச் ஆயிடலாம், ஒரு பணக்காரன் ஆயிடலாம். ஆன்லைன் ட்ரேடிங்கோ இல்லை எனக்கு ஒரு வேலை வாங்க போகிறேன் 7 லட்ச ரூபாய் கொடுத்து அப்படிங்கிறதோ அதை தான் உழைச்சி சம்பாதிக்கணும், இல்லை தன் பேரில் லோன் போடணும். பெண்களை கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து காசை பிடுங்கி பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற பேராசை இருந்தால் அழிவு தான். இல்லை, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதுதான் நடக்கும். இதுல அரவிந்த் கிட்ட ஏமாந்த மற்ற பெண்கள் கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? யாருக்கிட்டயாவது? ஒரு பொண்ணு மட்டும் கான்டாக்ட் கிடச்சிச்சு. அப்போ பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி நான் கால் பண்ணி அரவிந்த் இது தெரியுமான்னொன்னே ஆமாங்க என்கிட்டையும் பணம் வாங்கியிருக்கா, நான் வீட்டில் போய் கேட்டேன், அவங்க மாமாலாம் எங்களுக்குலாம் எதுவும் தெரியாது, நீ ஏன் எங்களெல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் நீ ஏன் கொடுத்த? அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? கேட்டேன். நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க, நீங்கள் கொடுத்துருக்கலான்னு. இல்லை என் வீட்டுக்கு தெரியாது அதனால நான் கொடுக்கல. அந்த பொண்ணு எவ்வளோ ரூபாய் கொடுத்தாங்க? அந்த பொண்ணு 8 லட்சம் சொல்கிறாங்க. 8 lakhs? 8 lakhs சொல்கிறாங்க. எல்லார்ட்டையும் லேக்ஸ் கணக்கில் தான். கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே இது ஆனால் அந்த பொண்ணுக்கு நேரடியாக அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்காங்க. சின்ற இன்னொரு பொண்ணையும் மேட்ரிமோனியல் மூலமாக பார்த்து வரன் தேடி நான் கல்யாணம் பண்ணுறேன் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்டையும் 8 லட்ச ரூபாய் ஏமாத்திருக்கான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கலாம், உங்களை எவ்வளோ அரவிந்த் ஏமாத்தினார்? எவ்வளோ ரூபாய் வாங்கினார் உங்ககிட்ட? 8 lakhs மேம். மேட்ரிமோனியில் தான் இது பண்ணுது. அவங்க என் வீட்டிலலாம் வந்து பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் காண்டாக்டில் இல்லாமல் போயிட்டாங்க. வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க வீட்டில் போய் கேட்டதுக்கு உன்னை யார் கொடுக்க சொன்னா, அவ்வளோ முட்டாளா நீங்கள் அப்படின்னு இது பண்ணாங்க. என் வீட்டுக்கு தெரியாது, நான் தான் என் ஃபேமிலியவே டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. ஓகே. பெற்றவங்களுக்கு தெரிஞ்சு அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாத்துலேயுமே தப்பு நடக்கு. அதில் தெரியாமல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாமல் போயிடும். ஆமாம், அதுதான் நம்ம ரொம்ப ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு போனால் கூட அங்கே ஒரு நியாயத்தை சொல்ல முடியாத இடமாயிடும். அதுதான் ஓகேவா? ஸோ மேட்ரிமோனியலில் வரன் தேடுற பெண்கள், நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நாம் படிச்சிருக்கோம், ஸோ படித்த வரனை தேடலாம், பேசி பார்க்கலாம், பழகி பார்க்கலாம், நமக்கு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது சரியாக போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் பல நேரங்களில் சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தவறாக முடியும் போது ரொம்ப பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம எதிரிலே இருக்காங்க. இவங்களுக்கு அந்த காதல் கொடுக்குற மன உளைச்சல் ஒரு பக்கம், இன்னொன்று பணம். ஆப்பில் லோன் எடுத்து 7 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை உழைச்சி மாதம் மாதம் கட்டணும். காதலில் ஒருத்தன் ஏமாத்திருக்கான். அந்த மன உளைச்சலுக்கு மருந்து மனசுக்கு போடுறதுக்கு முடியுமா? இல்லை அவனுக்காக உழைச்சி பணம் கட்டுறது, ரெண்டும் வேதனை. இது பெரிய ட்ராமா. எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த பொண்ணு தைரியமாக இருக்காங்க, ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு வந்திருக்காங்க, பண்ண தப்பையும் உணர்ந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க வரன் தேடும்போது. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.